ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம வந்து பழுவுக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சர்க்கரை பிபி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கூட. இது வந்து சீசனிங்கில் தான் கிடைக்கும், மழை காலத்தில். ஹெல்த்தியானதும் டேஸ்டியானதும் கூட. கசப்பு வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பழக்காய் வந்து பிஞ்சில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பழுவக்காய் வந்து நான் அரை கிலோ வாங்கியிருக்கேன். இது கழுவிட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த முள்ளெல்லாம் வந்து அழுத்தினோம்னா இந்த மாதிரி வரும். அந்தளவுக்கு இது வேக வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டரில் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒவ்வொரு காயும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற முள்ளில் இந்த மாதிரி கையிலேயே லைட்டாக கீறி விட்டால் போதும், எல்லாம் வந்துடும். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துருங்க. இது வந்து முத்தி போனது, அதனால் பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இப்படி முத்தி போனது இருந்தால் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு குளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு சின்னது, இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வெந்து வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறப்பவே இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்ததாக மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழுவுக்காயை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா கூட நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க, இந்த காயையும் மசாலாவையும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் புளி வந்து லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இப்போது பொடி பண்ணி வறுத்ததை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த காயும் வந்து நடுவில் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஆயிலில் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு பொடியை இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு எள்ளு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவி கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அந்தளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பழுவுக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்லாம். இது வந்து இனிமேல் கடையில் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் செய்யுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.